புயல் காட்டில் மரங்கள் சாயும் மழை சாயுமா கல்லே நம் காதல் வெள்ளம் காயாதமா என் ஜீவனே அன்பே பாட்டுக்கு அன்றாடம் பாட ஆதார சுடியல்லவா பெண்ணே ஒன்றோர் சேர முடியாமல் போய் பொல்லாத விதியல்லவா பொன்வானில் நீருறங்க அண்டே ஞாபகத்தில் நானுறங்க கண்ணோடு இல்லையே கையோடு நிலவை தேடி பலராத்திரி காதார மின்னல்கள் இடியோடு வந்தாலும் ஜீவான் சென்றாவுமா மேல் வர்க்கம் கீழ் வர்க்கம் என்கின்ற பேதங்கள் தேகத்தை சூடாடுமா உனை தேடியே உயிர் மாற்றே இருமூச்சு உனக்காக பேசு பேச்சு உனக்காக ஒரு மூடன் கதை சொன்னான் என் கதை இதுதான் இது காதல் தெய்வீகம் ஆடப்போரா ஒரு மூடன் கதை சொன்னான் காலத்தில் அழியாத காவியம் வரவந்த மாபெரும் கவி வள்ளல நீ எனக்கு வழி சொல்லுவாய் உன்னத கவி சிங்கோ உணர்ச்சியில் விளையாடி கவி சிங்கோ அவனே சந்தனத்தே ஆகுமா இசையாய் கவிதாய் இருப்பவனே எங்கள் சிவமயமாய் இருப்பவனே கற்பகமே உடையொன்று துணையாரம்மா கற்பகமே உடையொன்று துணையாரமாடியே கதைகளை போட்டும் கிடைக்கும் பாரமா அம்மா கற்பகமே உடையொன்று துணையாரம்மா அசையாதைகள் போன்ற உள்ளங்களோ அசையாதைகள் போன்ற உள்ளங்களோ அசைவில் மயங்கி போட்ட செய்பவர் புகழ் என்று பாடியே இசையாய்
படித்தவன் கருத்தல் தலையேறுமா பொருள் படைத்தவன் கதையேறுமா படித்தவன் கருத்தில் சபையேறுமா பொருள் படைத்தவன் கருத்தார சபை ஈருமா படித்தவன் அழைத்தவன் எவராயினோ படித்தவன் யாராயினோ செல்வமா ஈரமா ஆண்டவன் தரிசனமே மெய்யடியார் வேண்டிடும் அனுபவமே ஆண்டவன் தரிசனமே மெய்யடியார் வேண்டிடும் அனுபவமே சோதிடம் யாரே பாடிக்கிட்டே இருக்கணும். போட்டிக்கு போட்டி என்னங்க போட்டிக்கு போட்டி பேச்சுக்கு பேச்சு மூச்சுக்கு மூச்சு வீச்சுக்கு வீச்சு எந்த வழியில வரீங்களோ அந்த வழியில வாங்க போயிட்டு வாங்க நீங்க அப்ப எதை பேசுறாலும் பேசுவீங்க பேசுவேன் எத்த பாடினாலும் பாடுவீங்களா அப்ப எதை பாடினாலும் பாடுவீங்க யாரு என்ன தெரியுமா என்னங்க அறிவாளிக்கு எத்தனை வழி 3 பாதங்க அறிவாளிக்கு முட்டாளுக்கு 2 பாதங்க முட்டாளுக்கு ஒரே பாதங்க அப்ப நம்ம 2 பேரும் அறிவாளியா இருக்கணும் அம்மா நீங்க எப்படி நினைக்கிறீங்க நானும் அறிவாளியாகத்தான் உங்களை நினைக்கிறேன் நல்லா பாடுறீங்க சரிங்க நல்லா பேசுறீங்க சரிங்க ஆமா இந்த இடத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் யார் நீங்க உங்களுக்கு இந்த இடத்துக்கு என்ன சம்பந்தம் நான் கேட்டிருக்கேன் பதில சொல்லணும் ஓ நீங்க கேட்டா நான் சொல்லணும் அப்ப நீங்க சொன்னா நான் கேட்கணும் ஆமா கேட்டாதானே சொல்ல முடியும் சொன்னா தானே கேட்க முடியும் இப்ப நீங்க சொல்ல வருகிறீங்களா கேட்க வர்றீங்களா நீங்க கேட்கறீங்களா சொல்றீங்களா நான் சொல்றேங்க நான் கேட்கிறேன் அப்ப கேளுங்க அப்ப சொல்லுங்க இந்த வவா வீட்டுக்கு போனா நீயும் தொங்கு நானும் தொங்குறேன்னு வேப்ப மரத்தை கலைய பிடிச்சு தொங்கிட்டே இருக்க கூடாது அந்த சங்கடத்துக்கு பிள்ளைய பத்தி வெங்கடாசலம்னு பேர் வச்சிருந்தாரு என்ன எனக்கு நாய்க்கு செக்குன்னு தெரியுமா சிவலிங்கம்னு தெரியுமான்னு சொன்னார்களே ஆமா என்னங்க நக்கிற நாய்க்கு செக்குன்னு தெரியுமா சிவலிங்கம்னு தெரியுமா அதான் துப்பு கட்ட நாய் உப்பு கண்ணம் தெரியாம உருண்டைய போட்டு ஊட்டிட்டு கிடக்கு ஏன்னா தரம் கட்ட நாய் உரம் போட்ட காட்ட போய் மோந்து வாத்துச்சான் அங்காடிக்காரிய சங்கீதம் பாட சொன்னா வெங்காயம் கருவேப்பிலை ஐயா என்ன நாயத்தான் குளிப்பாட்டி நடுவீட்டுல வச்சாலும் கூட நாய் ஊத்தி மாறுமா மாறாதுல அப்ப எது ஆட தெரியாதவ தெருக்கோடல் தான் ஆமாங்க சித்திரமும் கை வழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் ஏன்னா பேச தெரியாத ஒரு சபையில போய் பேச முடியும் ஆட தெரியாத ஆட முடியும் ஏன்னா தில்லையில இடது கால அன்று நடராஜ பெருமான் தூக்கி ஆடுறாரு அப்படின்னா இந்த உலகமாகப்பட்டது எப்பொழுதுமே இந்த இடது வலது காலாக இந்த உலகத்திற்கு இந்த மனிதர்கள் எடுத்து காட்ட வேண்டுமாமுங்க நன்மையும் வரும் தீமையும் வரும் அப்படிங்கறதுக்காகத்தான் பாருங்க இயல் என்றால் பேச்சு இசை என்றால் பாட்டு நாடகம் என்றால் நடிப்பு ஆமாங்க நீங்க கேளுங்க நான் சொல்லுங்க நீங்க கேளுங்கடா இப்படியே விடுச்சு போயிடும் சரிங்க இப்படித்தான் முந்தா நாள் நான் ஒரு நாடகத்துக்கு போயிருந்தேன் உங்க ஊர் துவரமுடிச்சு பக்கம் சரி நாடகம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற நாடகம் பார்த்த 2 பேரு சரிங்க ஒருத்தன் பேரு என்ன தெரியுமா என்னங்க ஒருத்தன் பேரு காளி சரி இன்னொருத்தன் பேரு மூலி அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி சரிங்க நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க 3 மணியை போல வீட்டுல அவங்க அப்பா இறந்துட்டார் சரிங்க இறந்தவரை வீட்டுல போய் தானே எரிக்கணுமா புதைக்கணுமான்னு பேசணும் அம்மா நாடகம் கலையறதுக்கு முன்னாடி 2 பேரும் சண்டை விட்டுருக்கீங்க என்னங்க அப்படி சண்டை அண்ணன் சொல்றேன் காளி எரிக்கணுங்கிறேன் தம்பி சொல்றேன் மூலி புதைக்கணுங்கிறேன் சரி செத்த மனுஷனை எரிச்சான்னா புதைச்சான்னா புதைச்சா பிரச்சனை இல்லை எரிச்சா தேன் பிரச்சனை சரிங்க எரிச்சா என்ன பிரச்சனை அந்த இடத்துல புல்லு முளைக்குமா முளைக்காது முளைச்சா என்ன முளைக்காட்ட என்ன முளைக்காட்ட பிரச்சனை இல்ல முளைச்சாட்டா பிரச்சனை என்னங்க பிரச்சனை முளைச்சா அந்த புள்ள மாடு திங்குமா திங்காதா திண்டா என்ன திங்காட்ட என்ன திங்காட்ட பிரச்சனை இல்ல திண்டாட்டா பிரச்சனை சரிங்க அந்த மாடு சினையாகுமா ஆகாதா ஆகினா பிரச்சனை இல்ல சினை ஆகாட்ட பிரச்சனை இல்ல சரி ஆனாத்தான் பிரச்சனை அந்த மாடு கண்டு போடுமா போடாதா போடாட்ட பிரச்சனை இல்ல போட்டாத்தான் பிரச்சனை சரி அந்த மாடு பால் குடுக்குமா குடுக்காதா
குடுக்காட்ட பிரச்சனை இல்ல, குடுத்தாத்தான் பிரச்சனை. என்னங்க பிரச்சனை? அந்த மாடு இளங்குடி போடுமா போடாதா? இது என்னடா மறுபடியும் போன இடத்துக்கு திருப்பி போடாட்ட பிரச்சனை இல்ல, சரி. இளங்குடி போட்டாத்தான் பிரச்சனை. சரிங்க. அந்த மாடு பால் குடுக்குமா கொடுக்காதா? கொடுக்கும்ல. குடுக்காட்ட பிரச்சனை இல்ல, சரி. குடுத்தாத்தான் பிரச்சனை. ஏங்க அந்த பாலை குடிச்சா உயிரோட இருப்பானா சாவானா? இது ஒரு ஆசையா? பொழைச்சா பிரச்சனை இல்ல, சரி. செத்தாத்தான் பிரச்சனை. செத்தா என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? அவனை எரிக்கிறதா புதைக்கலாம். ஏய், மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்துட்டேன். எங்க சுத்தி இப்ப நீ கேளு, நான் சொல்லு, நீ கேளுன்னா நாடகம் அது பிடிக்கும். நல்லா இருக்காது. இங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? நான் வேலூர்ல இருந்து வர்றேங்க. நினைச்சு உங்களை பாக்கல. என்னங்க முக்குடியா முக்குருணி ஏய், முக்குடியா? காதல் கேட்கவில்லை, கொஞ்சம் காது கேட்காம. வேலூர்ல இருந்து வர்றீங்களா? ஆமாங்க. வேலூர்னா ஒரு முடியாண்டி. ஏய், ஒட்டு பேசாது. ஏன்? நாங்க தேவலோகத்தை சார்ந்தவர்கள். நீங்க தேவர்களா? அம்மா. அப்ப நாங்கெல்லாம் ராவுத்தர்களா? ஏய், தேவலோகத்தில் வாழக்கூடியவர்கள். தொடக்கூடாது, உங்களை தொடக்கூடாது, தொட்டு பேசக்கூடாது. சரிங்க. அப்ப மேலூர் மேலூர்னு சொன்னீங்க. ஆமா. மேலூர்ல உங்க முகச்சாடு பாக்கல அவர் மேல மாதிரி யாரு வாருங்க? இந்த முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் வச்சிருக்காரு. முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் யாருங்க? முனியாண்டி. முனியாண்டியா? ஏன் முனியாண்டிக்கு எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது ஐயா. மேலூர்னு சொன்னீங்க. எந்த மேலூர் நீங்க சொல்றீங்க? மாட்டுச்சாவணி ஒத்த கடை மேலூர். ஐயோ நாராயணா, அந்த மேலூர் உள்ளது. நான் சொன்னது மேலுலகத்தை சுருக்கி மேலூர் என்று கூறினேன். சுருங்க சொல்லி விளங்க. ஆமாங்க. மேலவத்தை சுருக்குனா மேலூர். ஆமா. அப்ப பூலவத்தை சுருக்குனா பூலூரா? ஏய், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, தவறான வார்த்தைகள். தீனால் சுட்டப்பன் உள்ளார மாறாது, நாவினால் சுட்ட விடு. ஆனா மேலுலகத்தை சுருக்கி மேலூர்னு. ஆனா நீங்கள் பூலகத்தை சுருக்கி என்னன்னு தெரியுமா சொல்லணும்? இப்ப மேலோகம் மேல இருக்குங்க, அதனால அதுக்கு பேரு மேலூர். இந்த பூலகம் எங்க இருக்கு? கீழே இருக்கு, அதனால அதுக்கு பேர் என்ன? கீழூர். எதிர்வதமா சொல்லணும். அம்மா. மேடுனா பள்ளங்கணுங்க, இரவுனா பகல், இன்பம்னா துன்பம், நன்மைனா தீமை, ஏழைனா பணக்கார, வெற்றினா தோல்வி, நடக்கும்னா நடக்காது, தெரியும்னா தெரியாது, ஜனனம்னா ஜனனம்னா மரணமுங்க, இறப்புனா பிறப்பு. இப்படி ரெண்டு ரெண்டா. அம்மா. இப்ப மேலைக்கு எதிர்வதம் கீழங்க. கீழூர். அம்மா. ஏன்னா உங்களை அந்த உலகத்துல எல்லாருமே சொன்னாங்க ஊர்ல வந்த உடனே. மேலூர்ல இருந்து கீழூருக்கு வந்திருக்கீங்க. ஆமாங்க. நீங்க வந்தது குட்டியானையா சேராட்டோவா? ஐய, அதுல நாங்க வரமாட்டோம். ககன மார்க்கமாக. தகனமா? தகனம் கிடையாதுங்க, ககனம். ககனம். அம்மா. ககனம் என்றால்? ககனம் என்றால் இவருடைய கண்களுக்கும் தெரியாமல் வரக்கூடியதுங்க. ஓ, நீங்க வருவது போவது யாரு கண்ணுக்கும் தெரியாது. நினைச்ச மாத்திரை எங்க வேணாலும் இருப்பேன். எங்க வேணாலும் போவாங்க. இப்ப பாண்டி கோயில்ல வாக்கணும்னா உங்களை பாத்தரலாம், தோரங்குறிச்சியில வாக்கணும்னா பாத்தரலாம். அப்ப சித்துக்களை கற்றவன். அஷ்டமா சக்தி எட்டையும் அணியப்பட்டவன், தெரியப்பட்டவன், உணரப்பட்டவன். அஷ்டமா சித்துக்கள். அஷ்டம்னா எத்தனைங்க? அஷ்டமனால 8, நவம்னா? நவம்னா 9. ஸ்வரங்கள் எத்தனை? 7. ராசிகள் எத்தனை? 12. தத்துவங்கள் எத்தனை? 96. கிரகங்கள் எத்தனை? கிரகம் 9. நட்சத்திரங்கள் எத்தனை? 27. 27. ஆகமங்கள் எத்தனை? ஆகமங்கள் என்றாலே 28. திக்குகள் எத்தனை? திக்குகள் 8. தெளிவா இருக்கீங்க. அம்மா, தெளிவா இல்லாம மேடைக்கு வரலாமாங்க? சரிங்க, இருக்கட்டும். அப்படி இருக்கு. ஆமாங்க. உங்க பேர் என்ன? நான் தாங்க இந்த உலகத்தை எங்கு பார்த்தாலும் என்னை பார்க்கலாம். எங்கு பார்த்தாலுமா? அம்மா. பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லயும் பார்க்கலாமா? எல்லா இடத்துலயும் பார்க்கலாம்ல. அங்க என்ன கொய்யாப்பழம் வியாபாரமா? ஐயா, கொய்யாப்பழத்தை ஏங்க இந்த நேரத்துல ஞாபகப்படுத்துறீங்க? நீங்க தானே சொன்னீங்க கொய்யாப்பழம்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நாங்க ஒரு நேரத்துல எல்லா பழங்கள்ல இல்லாத சத்து அந்த பழத்துல உண்டு. ஆமாங்க. ஒரு நேரத்துல எங்க அப்பா, எங்க பாட்டன் பெருமாள் இருக்காரு, அவரு நானும் கூட கொய்யாப்பழத்துக்காண்டி சண்டை ஓட்டுக்கிட்டோம்ல. உங்க பாட்டன் பெருமாளா? அம்மா. பருத்திப்பால் வியாபாரம் பார்த்தாரு. பருத்திப்பால் எங்க போய் பாக்குறாரு? அந்த வியாபாரம் என் பாட்டன் பார்க்க மாட்டாரு. அப்ப பெருமாள் இல்லையா? பெருமாள்னா என் தாத்தங்க. பாட்டனா? அம்மா. ஓ, இந்த இதுல படுத்திருப்பாரு. எதுல படுத்திருக்காரு? இந்த பார்க்கடல்ல. டேய், பார்க்கடல்ல எதுல படுத்திருக்காரு? இதுனா இந்த பாம்பு மேல. ஆமாங்க, ஆதிசேஷன்ங்கிற பாம்பு மீது. பாம்புக்கு கீழே தண்ணி இருக்கு. ஆமா. தண்ணிக்கு மேல பாம்பு. பாம்புக்கு மேல என் பாட்டை பரந்தாமன். உங்க பாட்டை காமாட்ல. அது என் பாட்டி மகாலட்சுமி. ஆமா. உங்க பாட்டை பெருமாள் இருக்காருல. அம்மா. அவர் எந்திரிக்கையில அவர் பாம்பு எந்திரிக்குமா? அவர் எந்திரிக்கிறதா? அவர் பாம்பு எப்படி எந்திரிச்ச உடனே எங்க படுத்து கிடக்குறாரு. சரி, படுத்து எந்திரிக்கையில அவர் பாம்பு படுத்து கிடக்குற பாம்பு எந்திரிக்கும்ல? அப்படியெல்லாம் எந்திரிக்காதுல்ல. எந்திரிச்ச உலகம் என்பது அழிந்து விடும்ல. இங்க சுனாமின்ற ஒரு காரணத்தின் பெயர். ஓ, பாம்பு எந்திரிச்சா தண்ணி வந்து. ஆமாங்க. நல்லா பேசுறீங்க. சரிங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க? நாரதருங்க. நாரதர். அம்மா. ஓ, உங்களுக்கு தொழில் கலகம் செய்வது. நல்லா இருக்கிற ஊரெல்லாம் சண்டையில தொட்டு. நல்லா இருக்க ஊரை கெடுக்கிறதா? அதெல்லாம் கிடையாதுங்க.
நல்லா இருக்கிற ஊர்ல முதல்ல கழகமாகத்தான் தெரியும். முடிவில் சமமா சந்தோஷமாக கழகம் முடிஞ்சிருமுங்க. ஆரம்பம் கழகம், முடிவுல நல்லா முடிந்து விடுங்க. நன்மை மூத்தோர் சொல் வாக்கும் முதுகெண்ணிக்காயும் முன்னாடி துவர்க்கும் பின்னாடி இடிக்கும். அப்ப நாங்க ஊர்கள்ல கத்தி எடுத்து கலகம் பண்ணா, நாங்க புத்தி எடுத்து கழகம் செய்வோம். நாங்க அருவாள் எடுத்து வெட்டிக்கிட்டா, நாங்க அறிவை பயன்படுத்தி கழகம் செய்வோம். நாங்க கம்பு எடுத்து அடிச்சுக்கிட்டா, நாங்க வம்பு பண்ணி கழகம் செய்ய மாட்டோம். நாங்க கல் எடுத்து எரிஞ்சுக்கிட்டா, நாங்க சொல்லை கொண்டு கழகம் செய்வோம். ஓ தமிழ் சொல்லால. ஆமாங்க. அப்ப நீங்க தான் ஊனா சூனா போனா நானா தோனா. இவ்வளவு நேரம் நல்லா பேசுறீங்க. உன்னை திட்டணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க போல. ஒருவேளை திட்டுவதாக இருந்தால் நேராக திட்ட வேண்டியதுதானே. அதை எங்க ஒளிவு மறைவாத மறைச்சு அதை குறைச்சு ஏன் இப்படி வார்த்தையை? சாமி, நீங்க நாரத மகரிஷி. சரி, நான் வடுவங்குளத்துல நிறைய வருஷம் வந்திருக்கேன். சரிங்க. கொட்டக போட்ட மேடையில இருந்து உங்களை திட்டல, அஞ்செழுத்துல சுருக்கிருக்கேன். அப்படி என்ன? ஊனா சூனா போனா நானா தோனா. நமசிவாயா எத்தனை எழுத்து? 5 எழுத்துங்க. ராமஜெயம் எத்தனை எழுத்து? 5 எழுத்துங்க. AEIOU பபல்ஸ் அது எத்தனை எழுத்து? 5 எழுத்துங்க. அதே 5 எழுத்து தான் உங்களை சுருக்கிறேன். ஊனாண்டா உலகம், சூனாண்டா சுற்றுவது, போனாண்டா பொது, நானாண்டா நலம், தோனாண்டா தொண்டன். உலகம் சுற்றும் பொது நல தொண்டன். கைதட்டு உண்மையிலேனா இப்படி தமிழை பேசும் அளவிற்கு இன்னைக்கு யாருமே கிடையாது. தமிழை எப்பொழுது தமிழை தமிழாக பேசுகின்றானோ அப்பொழுதுதான் அவன் தமிழ்நாட்டில் பிறந்து ஆங்கிலம் தெரியாமல் இருப்பது அசிங்கம் கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் பிறந்து தமிழே தெரியாம எவன் ஒருத்தன் வாழ்றானா அதுதான் மிகப்பெரிய ஒரு அசிங்கம். பாருங்க, இப்ப என்னைய பார்த்து நீங்க இவ்வளவு அழகா மிகப்பெரிய ஒரு பொது நல தொண்டன் அந்த வரலாற்றையே படைச்சிருக்கிறீங்க. ஊனா சூனா போனா நானா தோனா. உங்களை கூட ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டாங்க, நீங்க 1 நம்பர் 3 போனாவாமே. 3 போனாவா? அதுல 1 நம்பரா? அம்மா நம்பர் 1. அது என்ன 3 பூனா முக்கியமான புள்ளி அவங்க இந்த ஊருக்கு. நீங்க உசுறு போய் உசுறு வந்துருச்சியா? அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. உங்களை கூட அண்ணன் முக்குடி முத்துராஜ் அண்ணன் என்ன சொன்னாரு? நீங்க ஒரு கேனா பூனாங்க. யாரையா கேன பூனைங்கிற? கேனா பூனாண்டா தவறு இல்ல. என்னங்க கேட்டு புரிஞ்சு பேசுறீங்க. ஓ அப்படியா? சரிங்க ஐயா, நல்லாகவே கேட்கின்றீர்கள். உங்களை கூட சோன மைக் செட் ஓணும். என்ன சொன்னாரு? நீங்க ஒரு சூனா சூனாங்க. அப்படின்னா என்னங்க? சூனா 2 சூனா வரும்னா சுறுசுறுப்பு. 2 சூனா வரும், சுறுசுறுப்பு. உங்களை கூட 3 பூனான்னு சொல்லிக்கிறாங்க. முக்கியமான புள்ளின்னு தெரியல. ஓ 3 பூனான்னு ஏன் தெரியுமா சொல்றாங்க? முக்கியமான இடம் இந்த இடம். சரி சாமி, இந்த இடம் என்ன சாதாரணப்பட்ட ஒரு இடமா? சாதாரணப்பட்ட என்னங்க? நல்ல கலகம் பண்றாங்க. ஆமா, உங்க அப்பா பேரு என்ன? அப்பா தாங்க பிரம்மா. அவர் தாங்க சிந்தாமணிக்கு அடிக்கடி வருவாரு. சிந்தாமணிக்கு ஏயா? சிந்தாமணி வீட்டுக்கு எங்க போய் அடிக்கடி வர்றாரு? தொட்டு பேசாதீங்க. எங்க அட தாயலியலா உங்க அப்பா அம்மா மதுரை வருவாரு. அம்மா காடி முத்து கவிஞர் சாப்பிடுவாரு. யாரு எங்க போய் ஐரமீனா சாப்பிடுறாரு? அவர் பெருமை. வாரம் ஒரு தடவை சிந்தாமணி ரோட்ல நிப்பாரு. சிந்தாமணி ரோட்லயா? ஆமா. ஏன்? தை 1ஆம் தேதி வந்துருவாரு. ஏன் பிச்சை எடுக்கிறாரா? இல்லங்க, கருது இருக்கிற மிஷின் கொண்டு வருவாரு. மணிக்கு 1800 ரூபாய் உங்க அப்பா வண்டிக்கு. எங்க அப்பா காசு வாங்குறாரா? அது தண்ணியில இருக்கிற வண்டியில வச்சிருக்காரு. தண்ணியில இருக்கிற வண்டியா? செயின் வண்டி. என்னங்க சொல்றீங்க? நம்ம ஏரியா உங்க அப்பா தெரியாத ஆள். எப்ப பாத்தீங்க? உங்க அப்பா ஒரு காய் அடிக்காத காலை வச்சிருந்தாரு. நல்லா காய் அடிக்காத காலை அது என்னங்க எனக்கு தெரியாது. அப்படின்னா என்னன்னு? மஞ்சு வரட்டுக்கெல்லாம் வருவாரு. மஞ்சு வரட்டுக்கெல்லாம் எங்க போய் வருவாரா? தெரியவில்லையே. பரமன் தானே உங்க அப்பா? பரமே கிடையாது ஐயா, எங்க அப்பா பிரம்மன். பிரம்மதேவனா? நான்முகன், சதுர்முகன். ஆமா. ஓ அவரா? அவர்தான். அவர் மைனா. அவருக்கு 4 தலை இருக்குமே. முன்னாடி எத்தனை தலை இருந்துச்சு? முன்னாடி 5 தலைங்க. ஒரு தலை என்ன? சிவனாகப்பட்டவர் கிள்ளி எறிந்து விட்டார். உங்க அப்பாவுக்கு தொழில்? அப்பா தாங்க நான்முக யோனி. யோனியா? யோனிங்க. அண்டசம் சராயசம் சுவேதசம் உற்பிசம் என்று சொல்லக்கூடிய 4 வகை யோனி, 7 வகை தோற்றம். ஓ 84 லட்சம் சீவ வேதங்களை படைச்சது உங்க அப்பா. எங்க அப்பா தான். விண்ணை படைச்சது எங்க அப்பாங்க. மண்ணை படைச்சது எங்க அப்பாங்க. புல்லை படைச்சது எங்க அப்பாங்க. புல்ல படைச்சது உங்க அப்பா. எங்க அப்பா தானே. அப்ப ஆப்ப படைச்சது எந்த ஆப்புங்க? புல்ல ஆப்பு கோட்டர்ல உங்க அப்பா. அதெல்லாம் எங்க அப்பானுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. புல்லுக்கு எத்தனை அறிவு? 1 அறிவுங்க. புழு பூச்சிக்கு 2 அறிவுங்க. நீரில் வாழக்கூடிய மீனினத்துக்கு 3 அறிவுங்க. பறவைகளுக்கு 4, விலங்குக்கு 5,
மனிதர்களுக்கு 6, உங்களுக்கு 7. 7 அறிவு. ஆமா, அறிவு ஜீவன் அடிப்படையில உங்க அப்பா படைச்சு. ஆமாங்க. இப்ப தாவரங்களை படைச்சது உங்க அப்பா தானே? எங்க அப்பா தாங்க. இப்ப ஒரு பழமொழி சொல்றாங்கல்ல, என்னங்க? ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4 2 சொல்லுக்குருதி. இந்த பழமொழிக்கு என்னங்க அர்த்தம்? ஏங்க, இந்த அப்படினால உயர்வு, தாழமரமாகப்பட்டதோட வேரை எடுத்து அது வருது பாருங்க, விழுது. இதை எடுத்து பல்லை துவக்கினோம் என்றால் பற்கள் சுத்தமாக இருக்குமாம், எந்த ஒரு துருநாற்றங்களும் அடிக்காதுங்கிறது ஐதீகம். இன்னொன்று கேட்டீங்க, ஆளும் வேலும் பல்லுக்குருதி, ஆலமரம் மட்டுமா என்ன வேலும் தான்? என்ன வேண வேப்ப குச்சியும் நல்லதாம். வேப்ப குச்சி இல்ல, ஆளும் வேலும். வேளாமரம் இருக்கு பாருங்க, வேலு வேளாமரம். சரிங்க. சித்திரை 1 வருஷப்பிறப்புக்கு அந்த வேளாமரத்துக்கு கம்பத்தையும் வெட்டிட்டு வந்து ஏறு விடுவாங்க. ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4 2 சொல்லுக்குருதி. 4 2 என்ன? 4 2 6, 4 2 6. 6 அப்படினால என்ன மனிதனுக்கு முக்கியமானது? 6 அது மனிதனுக்கு உறுதி. இப்படின்னு சொல்லலாம்ல, வேற எதுவும் கருத்துக்கலாம்ல. ஆளும் வேலும் பல்லுக்குருதினா ஆலமரமும் வேளாமரமும் பல்லுக்குருதி. சரி. 4 2 சொல்லுக்குருதினா நாலடியார் எழுதியிருக்கிறார்ல, அம்மா என்ன நூலு? நாலடியார் எழுதியதான இந்த உலகத்துல என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நூலு நாலடியார். அம்மா 4 2 2 வரியில என்ன எழுதியிருக்காங்க? திருக்குறளையும் எழுதியிருக்கு. யார் சொன்னது? கைதட்டுங்க. அப்ப நாலடியாரும் திருக்குறளும் வடிச்சோம்னா சொல்லுக்குருதிங்க. இதான் ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4 2 சொல்லுக்குருதி. இந்த தாவரங்களை படைச்சது உங்க அப்பா பிரம்மதேவன் தானே? அது மாதிரி நான் இந்த தாவரத்துல பாருங்க, சுசமமா ஒரு பெரியவர் என்கிட்ட கேட்டாரு, அடி பெண்ணுக்கு, நடு மாட்டுக்கு, நுனி வீட்டுக்கு. இதுக்கு என்னங்க அர்த்தம்? அடி பெண்ணுக்கு, நடு மாட்டுக்கு, நுனி வீட்டுக்கு. நுனி வீட்டுக்கு அப்படின்னா இந்த காட்டுல எல்லாம் பார்த்தோம்னா விவசாயம் பண்ணுவாங்க. விவசாயம் பண்ணுகின்ற பொழுது வயல் காட்டில் நெற்பயிர்களை அங்கே விளைய வைத்திருப்போம். நுனி என்பது அந்த நெல்லாகப்பட்டது வீட்டுக்கு போயிடும். நடுவுல இருக்கக்கூடிய அந்த சக்கையாகப்பட்டது மாட்டுக்கு போயிருங்க. நுனி யாருக்கு? நுனிதான் வீட்டுக்கு, நடு மாட்டுக்கு. அடி அடி யாருக்கு? பெண்ணுக்கு. பெண்ணுக்குன்னா பூமாதேவிங்கிற பெண்ணுக்கு. அதனால நுனி வீட்டுக்கு, அடி மாட்டுக்கு, அடி காட்டுக்கு, இந்த நடுதான் மாட்டுக்கு. நாங்க பாருங்க, சும்மா நிதானமா பேசுங்க. அடி பெண்ணுக்கு, நடு மாட்டுக்கு, நுனி வீட்டுக்கு. இதே மாதிரி இன்னொரு சூசை இருக்கு. என்னங்க? என்கிட்ட ஒரு வரையில ஒரு கிழவி கேட்டாங்க, 8 நாள் இலை வெட்டி, 10 நாள் சோறு சமைச்சு, 6 நாள் சாப்பிடலாம். ஏய், ஆம்பளை பேர்ல முட்டினாங்க தூங்கி விழுந்து. என்ன மணி ஆயிடுச்சு? அவன் சொல்லல, அவன் வாட்டில அவன் நடந்து போயிருக்கான். அவன் சர்வேருக்கு பிறந்தவன், அவன் நடந்து வரேன். கேள்வி இப்படியா கேட்கறது? கேள்வி இல்லைங்க, உங்க அப்பா படைச்ச பாருங்க. 10 நாள் சமைத்து, நல்லா நான் சொல்றத வாங்கி பேசுங்க. 8 நாள் இலை வெட்டி, 10 நாள் சோறு சமைச்சு, 6 நாள் சாப்பிடலாம். பாருங்க, 8 நாள் இலை வெட்டினா ஒரு வாழை மரத்துக்கு போகணும். ஏன் சாப்பாடை சமைத்து சாப்பிடணும்னா இந்த விலைய என்ன செய்யணும்? எட்டி வெட்டணும். அப்ப 8 நாள் வெட்டி, 8 நாளைக்கு இலை வெட்ட முடியாது. வாழை மரத்தில் இலை 8 நாள் வெட்டி, 8 நாள் இலை வெட்டி, தீ பெட்டியோடு தீ குச்சியாகப்பட்டது பொருந்தினால் பத்தி 10 நாள் சமைச்சு, அடுப்பில் தீ 10 நாள் சமைச்சு, ஆமாங்க, 6 நாள் சாப்பிடும். இந்த சாப்பாடை சூடோட சாப்பிட முடியும். என்ன செய்யணும்? அந்த காலத்துல வடிதட்டை போட்டு விசிறி விடுவாங்க, எப்படா சூடு ஆறு சாப்பிடுவதற்குன்னு. இந்த காலத்துல காலம் மாறி போயிருச்சு. 6 நாள் சாப்பிடலாம். ஆமாங்க, அருமையான விளக்கம் சாமி. உங்க அப்பா எல்லாத்தையும் படைச்சார்ல? எங்க அப்பா. எங்க வீட்டுல எங்க அப்பா படைச்சது யார்? எங்க அப்பா தாங்க. எங்க அம்மா படைச்சது எங்க அப்பாங்க. என்னைய படைச்சது எங்க அப்பா. அப்ப எங்க அப்பா திருப்பவனம் சந்தைக்கு போயிட்டாங்க. இப்படி எல்லாம் என்னங்க நல்லா பேசுறீங்க, அப்புறம் இடையில என்ன விட்டுறேன்? என்ன தவறா எதுவும்? எங்க பேருக்கையில நொப்பேன் எங்களே படைச்சாங்க. ஐயா, காரணம் இல்லாம சொல்லுவாங்க. இங்க பாருங்க, காரணம் இல்லாம தோரணம் கட்டுறாங்க. சங்கத்துல விட்டு அடிப்பேன். சங்கத்துலயா? யாரு ஏன் சங்கத்துக்கு வர முடியுமா உங்களால? எங்க அப்பா படைச்சாங்க. எங்க அப்பா படைச்சாருங்க, அப்புறம் இல்லங்கிறிய. அப்ப காலையில படைச்சது யாரு? அது எங்க அப்பா. இங்க அவங்க உங்க வீட்லயும் முந்திருக்காங்க. காரணம் என்னன்னு கேளுங்க. இந்த ஏன் இதை சொல்றப்ப சுருக்கமா சொல்லவா? இளம் என்பது உங்க அம்மாங்க. இந்த பூமாதேவின்ற இடத்துல உழவு தொழில் செய்யக்கூடியவர் உங்க அப்பாங்க. புழுனா மட்டும் போதுமா?
தண்ணி பாய்ச்சணும். தண்ணியை பாய்ச்சறது உங்க அப்பாங்க. தண்ணியை மட்டும் பாய்ச்சினா போதுமா? விதைய போடணும். அந்த விதைய போடுறதுதான் எங்க அப்பா. அதனாலதான் உங்களை படைச்சது எங்க அப்பான்னு. உங்க அப்பா வந்து தெண்டத்துக்கு மட்டும்தான் உழைப்பாரு. ஆனா அந்த முழு பிண்டத்தையும் முடிச்சு ஒரு அண்டத்துக்குள்ள விடக்கூடியது எங்க அப்பாங்க. தெண்டத்துக்கு உழைக்கிறது சொல்லாதீங்க. எங்க அப்பா உழுது தண்ணி பாய்ச்சினாத்தியா உங்க அப்பா போட்ட விதை முளைக்கும். தரிசா போட்டான்னு வைங்க அங்க மசில்டா முளைக்கும். அது முளைக்காது. எங்க அப்பாவும் காரணம் உங்க அப்பாவும் காரணம். கூட்டு உயர்வே நாட்டு உயர்வு. ஆமாங்க. ஊருடன் பகைக்கும் வேருடன் கெடும். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. கோடி நன்மை. கோவில் இல்லாத ஊர்ல குடி இருக்க கூடாதுன்னு பாருங்கல்ல. அம்மா அப்ப உங்க அப்பா மேல இருந்து செய்யறாரு, எங்க அப்பா கீழ இருந்து செய்யறாரு. நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. சரிங்க. இந்த வடுவங்குளத்துல கேக்குறேன். என்னங்க? எங்க வீட்டுல உங்க அப்பா விதை போட்டாரு. சரி. நான் நம்பிராஜனுக்கு நாங்க 7 ஆண் குழந்தைகள் பிறந்துட்டோம். சரி. ஒவ்வொரு குடும்பங்கள்ல கணவன் மனைவி திருமணமாகி 40-50 வருஷமா குழந்தை இல்லாம இருக்காங்கல்ல. அங்க என்ன உங்க அப்பாவுக்கு டவர் கிடைக்கலையா? ஐயா அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? ஒரு நேரத்துல ராமாயணம்னு ஒரு புராணம் நடந்ததா. இந்த ராமாயணத்துல முழு பிறவியில பார்த்தா அந்த ஜனக மகாராஜா. ஜனகன்னா யாரு? சீதையோட உங்க அப்பா தான் ஜனக மகாராஜா. ஏன்னா இவர் சாதாரணப்பட்டவரா கிடையாது. ஜனகராஜாவோட அப்பன் பேர் என்ன? மகின்கிறவர் தான் உங்க அப்பன். உங்க அப்பன் சாதாரணப்பட்டவர் கிடையாது. எல்லா சீரும் சிறப்பும் கொண்ட நாடுதான் அந்த ஜனக நாடு. ஜனகம் என்றாலே தெரியும். ஜனம்னா என்ன? மக்கள் தொகைகள். எவர் வந்தாலும் கூட பஞ்சத்தை போக்கக்கூடிய நாடு. இப்படியே இருந்துகிட்டே வர்றாங்க. எல்லா ஊர்லயும் பஞ்சமா வருது. ஆனா இவர் மட்டும் சீரும் சிறப்புமா வர. இவருக்கு ஒரு ஆசை, என்னடா இது இப்படி நம்ம மட்டும் சீரும் சிறப்புமா இப்படியே இருக்கிறோமே அப்படின்ட்டு கடவுளை பார்க்கலாமட்டு போனாரு. போனா அங்க ஒரு மரத்துக்கு அடியில ஒரு உங்களை போல ஒரு மிகப்பெரிய ஒரு மாணவர் அமர்ந்திருந்தாரு. அங்க முனிவர்கள், மாணவர்களும் முனிவர்களும் ஒன்றாக இணைய போய் கேட்கிறாரு, என்னங்க நாட்டுல எத்தனையோ பேர் இப்படி எல்லாம் இருக்கிறாங்க, நான் மட்டும் பணக்காரனாவே இருக்கிறேன்னு என்ன காரணம்னு கேட்க 3 பிறவியில் நடந்ததை சொன்னத ஒரு தாய். இந்த தாய்க்கு 4 பிள்ளைங்க. இந்த 4 பிள்ளையையும் பார்க்க ஒரு மகரிஷி போறாரு. போனா மூத்த பிள்ளைய பார்க்கிறாரு. மூத்த பிள்ளைய பார்க்கனா சாப்பாடு அங்க சாப்பிடுவதற்கு 4 பேத்துக்கு மட்டும்தான் இருக்கு. தாய் பட்டினியா கிடக்கிறான். அங்க நிக்கிறது யாரு? முனிவர் நிற்கிறாரு. இப்ப 4 பிள்ளைகளை எந்த பிள்ளைங்க வந்திருக்கக்கூடிய முனிவருக்கு சாதத்தை கொடுத்துருக்குமா, அம்மாவுக்கு சாதத்தை கொடுத்துருக்குமா? கணக்கு இருக்குங்க. இப்ப மூத்த பிள்ளை சொல்லிச்சான், அம்மா ஒரு வேளை சாப்பாடை நான் கொடுத்துட்டேனா என் வயிற்றுக்கு நான் என்ன பண்ணுவதுன்னு மூத்த குழந்தை சொல்லிச்சாங்க. இப்ப 2வது குழந்தை சொல்லிச்சான், நானும் இந்த சோத்தை கொடுத்துட்டேனா நானும் பட்டினியா கிடக்கணும் அப்படின்னு 2வது குழந்தைய சொல்லிச்சான். இப்ப 3வது குழந்தை சொல்லிச்சான், ஐயா எண்ணெயாலையும் கொடுக்க முடியாது, எண்ணெயாலையும் பசியா பட்டினியா கிடக்க முடியாதுன்னு. அந்த 4வது குழந்தை சொல்லிச்சு, ஐயா கவலைப்படாதீங்க, நான் என் சாப்பாட்டை உங்களுக்கு தர்றேன்னு தன்னுடைய தாயை பார்க்காம அந்த யாரோ எவரோ என்று தெரியாத ஒரு முனிவருக்கு கொடுத்தாரு. அவருதான் ஜனக மகாராஜனாக மறுபிறவியில பிறக்கிறாரு. அப்பதாங்க நீதாயா 4வது பிறந்த ஆளு, மற்றவருக்கு உதவி செய்த அந்த பிறவியில. அதனால இந்த பிறவியிலையும் நீ எப்பொழுதுமே பிறருக்கு நன்மைகள் செய்பவனாக திகழ்வாயின்னு அந்த முனிவர்கள் சொன்னாரா. அப்ப முற்பகல் செய்யும் பிற்பகல் தானே விளையும். இப்ப முன்னால என்ன பாவங்கள் செய்கிறோமோ பின்னாடி விளையும். அப்ப உள்ளியர் நல்லியர் ஆயினும் ஊழ் வினை மெல்ல நுழையும். வினைவிதைத்தவன் வினை ஏற்பேன், வினை ஏற்பேன், எடுக்கணும், நடக்கணும், தண்ணி குடிக்கணும், உப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும். நம்ம நல்லது செஞ்சா நம்ம சந்ததிகள் நல்லா இருக்கும். நம்ம தாயார நம்ம பார்த்தாத்தான் நம்மளுடைய குழந்தைகள் நம்மளை பார்ப்பாங்க. ஆமா உண்மை. நம்ம தாயார தூக்கி போட்டு மிச்சம் நம்ம குழந்தையும் நம்மள அப்படித்தான் செய்யும். தூக்கி போட்டு சனி மூலையில வச்சு. கண்டிப்பா. அப்ப அதனால நம்ம சந்ததிக்கு நல்ல கருத்து சாமி. சரிங்க. உங்க அம்மா வேறு? அம்மா தாங்க கலைவாணி. என்னங்க எங்க அம்மால யாருன்னு தெரியாதா? எவ்வளவு பெரிய மகன், களவாணி மகன். தாமரை செல்வி, தமிழ் செல்வி. தாமரை செல்வி மதித்த புரிஞ்சு. தாமரை செல்வினா என் கூட டான்ஸ் ஆடிட்டு பிக் பாஸ் போயிட்டால. அந்த தாமரை செல்வி இல்லையா, தமிழுக்கு சொந்தக்காரி, தாமரை மலை மீது அமர்ந்திருக்கக்கூடியவள் சரஸ்வதி. ஆமா. சரஸ்வதி மாட்டுத்தாவணியில கரும்பு ஜூஸ் கடை வச்சு. கரும்பு ஜூஸ் கடைக்கு எங்களுக்கு என்னையா சம்பந்தம்? சரஸ்வதி இல்லையே. சரஸ்வதி என்றால் கல்விக்கு அதிபதி. அவங்களா? எழுத்து 12 எழுத்து 18 உயிர்மை எழுத்து 216 எழுத்து 1 ஆக மொத்தம் 247 எழுத்துக்கு சொந்தக்காரி. கஜட தபர வெள்ளினம் ஞான யமன வெள்ளினம் கஜடம் வெள்ளினம் கஜட தபர இடையினம் வள்ளினம் ஞான யமன மெல்லினம் யரள வளல இடையினம் கஜட தபரதா ஞான யமனமி யரள வளல இல். தமிழுக்கு சொந்தக்காரங்க. எப்படிங்க உண்மையிலேயே எல்லா நகைச்சுவை நடிகரும் நம்ம பேரட்டி விட்டாலும் கூட சில பேர் அதுதான் சொல்லக்கூடிய ஆளு இருக்கு.
ஆனா உண்மையிலே சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா உங்களை போல படித்தவர்களை சந்திக்கணும். 26 வருஷம் ஆச்சுங்க. சரிங்க. நீங்க அன்பா தெய்வமா வணங்கக்கூடிய பரிச்சூர் பழனியப்பாவும் சந்திச்சாச்சு. அன்பு அண்ணன் ஆர்மோன்னு நிறைய சந்திச்சேன். தேவி ஆனந்த் எல்லாத்தையும் சந்திச்சாச்சு. இருந்தாலும் இறக்கத்தான் கேணி ஊர். உண்மைங்க. அவங்களோட நடிச்சுதான் ஒவ்வொரு கருத்துக்கெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா தொட்டனைத்து ஊர் மலர் கேணி மாந்தர்தம் கட்டணைத்து ஊர் மாதிரி உண்மை. ஆத்து மணல தோண்டத்தான் நீர் வரும் ஊருக்கும். பல நூல்களை கட்டத்தான் கல்வியை வளருமா. அதாவது படிச்சு வளர்றதை விட கேள்வி ஞானம் உண்மைங்க. அது மனுஷனுக்கு இருக்கு. சரிங்க. நன்றிங்க. அப்ப அவங்களுடைய பையன். ஆமாங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லங்க. மண்ணாசை பொருளாசை மூன்றுமே கிடையாது. யார் நாடகத்துல போட்டா? நாடகத்துல ஏன் அவர்கிட்ட வேணா காலையில தனியா கூப்பிட்டு சொல்லுங்களேன். இவனை ஏங்க கூப்பிட்டுங்க? முத்துராஜ் அண்ணன் மூணுமே இல்லையா மஜிருந்தா? எனக்கு இல்லைன்னா உமக்கு என்னையா? சுத்தமா இல்லைங்க. வரும்போது வாங்கிட்டு வரலையா? என்னங்க? இல்ல 3 கிடையாது. கொஞ்சம் கூட கிடையாது. இருந்தா கொண்டு வருவீங்களா? பாண்டி இஞ்சி வச்சிருக்காங்களா? சுத்தமா இல்லைங்க. என்ன இல்ல? ஆசை இல்லைங்க. இந்த பிறவி கலியுகம். அம்மா இருந்ததுங்க. எத்தனை கொண்டாட்டி? 52 கொண்டாட்டி. சாதாரண ஆளுக்குள்ளமா இருக்கு. 52. அதெல்லாம் சமாளித்து விடுவோம். இந்த 52 கொண்டாட்டிக்கு சிலிண்டருக்கு பதிஞ்சிட்டீங்களா? சிலிண்டர் அப்படின்னா என்னங்க? எங்க ஊர்ல பதிகிறாங்க. வாயு அது எங்களுக்கு தேவையில்லையங்க. அப்ப விட்டீங்க. அது கார்பன் டை ஆக்சைடு. அது வேறுங்க. மனிதன் உட்கொள்வது ஆக்சிஜன். அம்மா ஆக்சிஜனை சாப்பிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியில விடுறது. இது பாருங்க. காத்துறைய அபானன் உபானன் விதானன் உதானன் நாகன் கிரீதரன் தேவதத்தன் தனஞ்சயன வாயு 10 இருக்கு. இந்த 10ல இறந்த உடனே 9 வாயும் போயிருமாங்க. இந்த தனஞ்சயன் என்று சொல்லக்கூடிய வாயு மட்டும் இந்த உடம்புக்குள்ளே இருக்கும். அதான் என்சார் உடம்பு இருக்கு. சிரஸ் இருக்கு. இமைக்கு கண்கள் பிறந்தாலும் கண்களுக்கு இமைகள் இமைகளுக்கு. உங்களை பத்தி விசாரிச்சுட்டேன். என்னை பத்தி உங்க பேர்? என் பேர் வீரத்தேவன். அப்பா பேர் நம்பிராஜன். அம்மா பேர் கங்கை மோகினி. யாரா இருக்காங்க? ஒருவருக்கு ஒருவர் உள்ளே இருக்கிறாங்க. அழைத்து வாருங்கள். ஒன்றில் கூட பிரபாத சகோதரி. சரி. நாமோதயம் வள்ளி. சரிங்க. இன்னும் ஒருத்தி நான் கூடுவதற்கு பிறந்தவள். அவள் பெயர் சப்பட்டை. சப்பட்டை என்ற உடனே என் மனதில் ஏதோ ஒரு ஆசைகள் உண்டாகுகின்றது. உங்களுக்கு வரும் சப்பட்டை இல்ல. சப்பட்டை அப்படியே நான் வச்சிருக்கிறது சப்த தாள கட்ட. அது சப்பட்டைங்கிறீங்களே. முன்னாடி உருண்டையாத்தான் இருந்துச்சு. சரி. அடிச்சு சப்பட்டை ஆக்கிட்டாங்க. அப்படியா? சரி. அந்த பெண்ணை பார்க்க வேண்டும். பார்த்து கொஞ்சம் எடுத்து சொல்லி எனக்கு அனுப்புங்க. பெண்ணை பார்த்த உடனே அனுப்புங்க. ஒரு 500 ரூபா தானே அனுப்புங்க. ஐயா வேணாம். உங்க அழைத்து வாருங்கள். வாமா குண்டலகேசி. ஜெய்ஸ்ரீ. என்ன களை எடுக்க போற பொம்பளை மாதிரி வர்றீங்க? நம்ம இடத்துக்கு இவர் வந்திருக்காரு. அவர் தான் அந்த பிரம்மா வலது தொடையில இருந்து தோட்டி விட்ட நார மரிசி. புழு துணி. இவர் பிரம்மா போட்டு குத்துறவருமா? பிரம்மா போட்டு குத்துறது. ஓஹோ. நாய் வதரு. நாரத மரிசி. நாரதர். கூப்பிடியா அவரை? வாங்க. சாராயமா வாழ்க வல்லாண்டு. அந்த கோவிலுக்குள்ள சின்ன தம்பி. கீத பாருங்க. அதே பாருங்க. கூண்டு இதோ இதோ என் பல்லவி இப்போது கீதமாகுமோ இவள் தரும் இன்னொரு நாளைக்கு பாடிக்குவோம். அதனால கூண்டுக்குள்ள என்ன
வச்சு கூடி நின்று ஊற விட்டு கூண்டுக்குள்ள போனதென்ன கோலக்கிளியே கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூட நின்ன ஊற விட்டு கூண்டுக்குள்ள போன என்ன கோலக்குயிலே அடிமாடே மாடே ஒன்று தாடே என்னை நாடும் நாடும் உதவு சேரே அடிமாடே மாடே ஒன்று தாடே என்னை நாடும் நாடும் உதவு சேரே சின்ன கிளி வண்ண கிளி சேதி சொல்லும் சின்ன கிளி என்னோடத்தில் சேர்ந்தார் என்ன தந்தை சந்தையில கொண்டாந்த சேலையில் சாயம் இன்னும் விட்டு போக மன்னாறு கோயிலுக்கு முட்டா ஓரத்தில முடிஞ்சகளை மாறே மாறே ஒன்ன தானே நாடும் நாடும் கவிதே இடையும் என்ற காற்றும் கோயிலும் அடி மாறே ஒன்னு நீரப்பா பொள்ளாச்சி ஈசானி மூலையில லேசான பள்ளி சத்தம் மாடு ஆறு கோயில் உண்டான ஓரத்தில் சேர்ந்து முடிஞ்ச அடி மாடே மாடே உள்ளத்தானே புழுத்துள் புழுத்துள் இப்படிலாம் வரவேற்பு இருந்தாலும் வாழ்க அடுத்த காதல் தங்கச்சி பொம்பளை பிள்ளை ராஜி வாங்க சொல்லல வலிக்கண்ணே வாடா வந்து வந்து வாட்டுது மணி குயில் பாட்டு குரல் கேட்டு வருவாயா தனிமையில் வந்து ஒன்று கேட்டால் தருவாயா மீண்டும் மீண்டும் நீ அதை கேட்டு பாரமா மல்லிகையே மல்லிகையே தூதாக போ மல்லி வரும் தென்றலையே நீ சேர்த்து போ நோய் கொண்டு நான் சந்திரனும் சொட்டது இங்கே சந்தனமும் போனது எங்கே ஒத்தையில நிற்கிற கண்ணா நித்திரையும் கெட்டது பெண்ணே ஒத்தையில நிற்கிற கண்ணே நித்திரையும் கெட்டது பெண்ணே மணி குயில் தனிமையில் வந்து ஒன்று கேட்டால் தருவாயா மீண்டும் மீண்டும் நீ அதை கேட்டு பாரமா மல்லிகையே மல்லிகையே தூதாக போ நோய் கொண்டு நான் திருநூலாயிரே
அழைத்தீர்கள்? நம்ம இடத்துக்கு இவர் வந்திருக்காரு. எவர் வந்திருக்காரு? பிரம்மா. யார் வந்தா? பிரம்மா. என்ன காரணம் கூப்பிட மாட்டீங்க? என்ன காரணத்துக்காக கூப்பிட்டேனே? முதல் காவல நீ இருக்க, ரெண்டாவது காவல தோழி இருக்கா, மூன்றாவது காவல நான் இருக்கேன். எல்லாரையும் கூப்பிட வச்சு நீ காவல் பார்க்காம எதுக்கு என்ன கூப்பிட்டுட்ட? என்ன காரணம்? எதுக்கு என்ன கூப்பிட்ட? சீக்கிரம் சொல்லு. போய் காவல் பார்க்கணும்னே சொல்லுனே. என்ன காரணம்? யார் வந்திருக்கா? சொல்லுனே. பிரம்மா. எவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்க? ஆமா, போட்டு. கேளு, எவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்க? சொல்லுனே, யார் வந்திருக்கா? சொல்லுனே யாரு? வேகமா சொல்லு. என்ன காரணம்? அப்புறம் நான் எவ்வளவு நேரம் கேட்டுருக்கேன் சொல்ல மாட்டேன். எவ்வளவு நேரம் சொல்லுனே. பிரம்மாவோட வாரம் 2 இங்க 4 2 8 நான் வரேன், காவல் பார்க்கறேன். அப்ப சொல்லு, எவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்க? நாரத மகரிஷி வந்திருக்காரு. நாரத மகரிஷியா? நம்ம எடுத்துக்கா வரவேற்பு கொடுத்தீங்களா? அழைத்து வருங்க. நான் வரவேற்பு கொடுத்து சுவாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். ஜெய் ருத்ரா. தலைவா தவ புதல்வா வருகவே. தத்தஜோ கிரதத்தஜோ கிரதத்தஜோ